நண்பர்களே, இந்த பௌர்ணமி என்பது ஒரு அற்புதமான திருநாள். இந்த உலகத்தில் பார்த்தீர்கள், நீங்கள் நினைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் அதை செய்கின்றார், சுக்கிர பகவான் இதை செய்கின்றார், குரு பகவான் இதை செய்கின்றார், ராகு பகவான் இதை செய்யும். உண்மையில் இந்த இந்த காலகட்டம் என்பது பிரம்மாண்ட ராகுவை வச்சுத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு ஜாதகம் பார்த்தோன்னா 8 பேருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்குது. 2 8 ராகு, 1 2 இருக்குது. சூட்சுமத்தில் ஏதோ ஒரு இடத்துல ராகு வந்துருக்கின்றது. அப்படிப்பட்ட இருக்கிறதுல ராகு பிரம்மாண்டம் வேலை செய்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி இந்த கலியுகத்தில் சந்திரன் மட்டும்தான் பிரம்மாண்டமான வெற்றி. ஓஷோ பிறந்தது 11 உலகத்தை ஆண்டு விட்டு சென்று விட்டார். பாரதியாரோட பாடல்கள் இன்னும் உலக 11 தான். காந்தி உலகத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த 2 தான். இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தும் மைக்கேல் ஜாக்சன் 29 உலகத்தில் 2ஆம் நம்பரும் இந்த சந்திரனும் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அப்படியாப்பட்ட பவர்ஃபுல்லான நாட்கள். உலகத்தில் ஞானமடைந்தவர்கள் கிட்டத்தட்ட ஓஷோவாக இருக்கட்டும், மகாவீரரை தவிர போதி தர்மனாக இருக்கட்டும், புத்தனாக இருக்கட்டும், மகாகாசியப்பனாக இருக்கட்டும், எல்லா ஞானிகளும் பௌர்ணமியில் தான் என்லைட்மெண்ட் அடைந்தார்கள். இந்த பௌர்ணமி திருநாள்ங்கிறது அம்பிகைக்குரியது, ஞானத்துக்குரியது, பேரின்பத்துக்குரியது, வாழ்க்கையோட ரகசியத்திற்குரியது. கடந்த 25 ஆண்டுகளாக அமிர்த குரு பௌர்ணமியில் அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றேன். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தீட்சைகளை ஆரம்பித்து வைத்தேன். இடையில் நான் ஓஷோ சென்று விட்டதனால் இதை கொடுப்பதில்லை. இப்பொழுது 2 பௌர்ணமிகளாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். மகா பிரளயம், மகா அற்புதங்கள் இந்த பௌர்ணமி நாளில் கொடுக்கும்போது உங்கள் வாழ்வில் பேரானந்தமும் மகிழ்ச்சியும் பெற்று நீங்கள் உலகில் மகா சக்தி புரிந்த ஒரு மனிதனாக மாறக்கூடிய ஒரு தங்க கவசத்தை, வைர குடிரத்தை உங்களுக்கு தொட்டு. சார் எனக்கு 7 சனி, சார் எனக்கு அஷ்டமத்து சனி, எனக்கு எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். பௌர்ணமி என்று இந்த நவ கிரக தீட்சைகளை, ஒரு விநாயகருக்கு ஒரு மூல மந்திரம், ஒரு பீஜாச்சார மந்திரம், முருகனுக்கு ஒரு பீஜாச்சார மந்திரம், முருகனை காட்சி கொடுக்க வைப்பிற 108 நாள்னு சொல்கிறேன். சார் இதெல்லாம் மிகைப்படுத்தி பேசவில்லை. நவ கிரகங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சக்கரன் எல்லாத்துக்கும் ராகு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 11 மந்திரங்களை உங்களுக்கு வாரி வழங்குகின்றேன் நண்பர்களே. இது நீங்கள் குருவிட்ட கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் கையமைக்கிட்டு காலமைக்கிட்டு குருகுலத்திலிருந்து கற்றுக்கொண்டு பல இமயமலை ஞானிகள்கிட்ட பெற்ற சித்தர்கள்ட்ட பெற்ற அந்த தீட்சையை ஒவ்வொரு பௌர்ணமியும் வாரி வழங்கலான் என்று இருக்கின்றேன் என்பதை அதை தொடர்ந்து 11 பௌர்ணமி அமிர்தோடு உச்சாரணம் செய்யும்போது வாழ்க்கையில் நீங்கள் சக்கரவர்த்திகளாக, ராஜாதி ராஜனாக, ராஜரோஜ சோழனாக, மகாபலி சக்கரவர்த்தியாக வெற்றி மேல் வெற்றி குவிப்பீர்கள். உங்களுக்கு அரசனுக்கு நிகரான, பட்டத்து அரசனுக்கு நிகரான, பேரரசுக்கு நிகரான பவர் கிடைக்கும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்தடுத்த பௌர்ணமியில் இதற்கான அனுபவங்களை பார்க்கத்தான் போகின்றீர்கள். உலகத்தில் சொல்வதைத்தான் செய்கின்றேன், செய்வதைத்தான் சொல்கின்றேன். கிட்டத்தட்ட 3000 அனுபவ பதிவுகள் யூடியூப்பில் இருக்கிற ஒரே குரு அமிர்த குரு. அனுபவ பதிவுகள் நான் பேசுனது கம்மி, நான் பேசுனதே கம்மின்னு கேமராமேன் சரிக்கா, நீங்கள் பேசுகிறது கம்மியாக மாஸ்டர், இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். இதெல்லாம் தாண்டி 2100 3000 அனுபவ பதிவுகள் இந்த யூடியூப்பில் இருக்குது நண்பர்களே. அதை தொடர்ந்து எடுத்து போடுகின்றோம். பயனடையுங்கள், வாழ்வில் அதிர்ஷ்டத்தை பெறுங்கள், வாழ்வில் பேரரசனாக வாழுங்கள் என்பதை சொல்லி வாழ்த்தி கொண்டு உங்களுடைய அமிர்தகுரு ராஜகுருவாக இருந்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன் வாழிய நலம், மங்களம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், வாழையடி வாழைய வம்சத்தை பிரிக்கி வாழ்வாங்கு வாழ அமிர்தகர சேனலை பார்த்து கொண்டு அத்தனை பேரையும் வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள்.